வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஐ கொடுத்துருக்க இன்னைக்கு இறுதியான நாள். இதுக்குள்ள டைம் முடிஞ்சாச்சு. அதுதான் அக்செப்ட், ரிஜெக்ட். 2 விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதில நீங்க எது பயன்படுத்துறீங்களோ, அதில ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகும். தவறாவே நீங்க ரிஜெக்ட் கொடுத்தாலும் உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அதற்கு உங்களுக்கு வேலை செய்றதுல 3 மாசம் கழிச்சு தான் உங்களோட ஐடி ரீஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு தான் நீங்க வேலை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னையோட நாள் இறுதியான நாள். இதற்கு மேலேயும் நாட்கள் வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியாது. அது கன்ஃபார்ம் இல்ல. எரர் வர்றதுனால இன்ன வரைக்கும் உங்களால கொடுக்க முடியாதவங்க சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அதனால மட்டும் தான் சில நபர்கள் இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே கிளியர் ஆகியிருக்கும். அப்படி கிளியர் ஆகாம யாரெல்லாம் இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே ஒரே சைட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கிறது தான் இதில மிகப்பெரிய பிரச்சனை. உங்களோட ஐடிஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை டைப் பண்ணாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல பாஸ்வேர்டையும் எஸ்பிஐ ஐடியையும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு சப்மிட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே அக்செப்ட் கொடுத்துட்டு ரிஜெக்டோ உங்களுடைய விருப்பம். பெண்டிங் யூசர்ஸை மட்டும் இருக்காதீங்க. இன்றைக்கி மட்டும்தான் இறுதியான நாள். இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இனிமேல் எப்போ ரீஓப்பன் ஆக போகுது, என்னென்ன அப்டேஷன் இனிமேல் ஒவ்வொன்றா சொல்ல போகிறாங்க. அது எல்லா வாய்ப்புகளையும் இனி விரைவாக முடிகிறதா தான் இருக்கும். நாட்கள் நெருங்கியாச்சு. இனிமேல் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்புகளும் நேரம் குறைவாக இருக்கும், வாய்ப்புகள் பெரிதாக இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறத பாருங்கள். நன்றி உறவுகளை, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.